இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் எடுத்த லைவ் ட்ரேடுகளோட ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸே வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆனா நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், எனக்கும் லாசஸ் வரும். என்னோட ட்ரேடிங் அக்யூரசி எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு 60% கரெக்டாக இருக்கிறதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு ட்ரேடுகள் கண்டினியூவாக பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்கள் வேணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட வெப்சைட் லான்ச் ஆகுது. அது கூடவே என்னோட நம்பர்ஸ்ல இருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு இந்த ட்ரேடிங் பத்தி A to Z எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஒரு பர்சனல் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கூட நம்ம எடுத்த ட்ரேடுகளில் நான் பண்ணின மிஸ்டேக்னால எனக்கு வந்த லாசஸ், அது கூட நான் ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு ட்ரேடு 9ஆம் தேதி ஒரு ட்ரேடு நம்ம மேக் பண்ணோம். அந்த ட்ரேடு நம்ம ப்ராப்பரான ஒரு மைண்ட் கண்ட்ரோலில் கரெக்டாக மேக் பண்ணலை. எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு US 100ஓட ஒரு சார்ட். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கிறேன். இதை பிரேக் பண்ணியிருக்கக்கூடிய டைம்ல நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கணும். ஆனா அந்த டைம்ல என்னால் ட்ரேட் எடுக்க முடியலை அப்படிங்கிற காரணத்தினால நான் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் எந்த டைம்ல இந்த மார்க்கெட்டை வியூ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மணி அந்த ரேஞ்சில் தான் ஓரளவுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுனால அந்த டைமில் நான் மார்க்கெட்டை பார்க்கும்போது எனக்கு அதில் மார்க்கெட் மறுபடியும் பை தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனில் இருந்து. என்ன கான்செப்ட்னால அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட் 200 EMA தாண்டி போயிருக்குது. மூணாவது நான் வரைஞ்ச சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி போயிருக்குது. அப்படி பிரேக் பண்ணி போன காரணத்தினால நான் அந்த இடத்துல ஒரு பையை நான் பிளேஸ் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பையை நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் உடனடியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. ரெண்டாவதாக நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு செல் ட்ரேட். அந்த செல் ட்ரேட் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த செல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது இந்த ஒரு லோ பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஹை லெவல் பாயிண்ட் வரைக்கும் வச்சு பார்த்ததுல மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ரெஸ்பாண்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய அதனால அந்த ட்ரேட் ஃபெயில் ஆன காரணத்தினால அகெயின்ஸ்டாக இன்னொரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடு நமக்கு ப்ராஃபிட்டில் அமைஞ்சது. அந்த 9ஆம் தேதியை அன்னையோட க்ளோஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு $444 ப்ராஃபிட்டாக கிடைச்சிது. இதே மாதிரி 10ஆம் தேதி நான் கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடு மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ட்ரேடு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம். அந்த ட்ரேடை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கன்ஃபர்மேஷன்கள் வச்சு அதுவும் மொபைலில் தான் நம்ம அந்த ட்ரேடை எடுத்தோம். ஆனால் அந்த ட்ரேடு நான் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்க்காததுனால எனக்கு இந்த ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ட்ரேடு எனக்கு லாஸ் ஆச்சு. அந்த லாஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணின இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலுக்கு அடுத்தால, அதாவது இந்த இடத்துல தான், இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை பிளேஸ் பண்ணோம். அதில் நம்ம டார்கெட் நம்ம எந்த லெவலில் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 600க்கு ஒரு 2400 இந்த ரேஞ்சில் நம்மளோட டார்கெட் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம ட்ரேட் எடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்மளோட டார்கெட், அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. அதுக்கு பிறகு உடனடியாக நான் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை வியூ பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. எதுக்காக நம்ம செல் சைடு ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா மொபைல் ஃபோனை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா சாத்தியம் ஆகலாம். இருந்தாலும் நீங்கள் MT5 மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவை பார்த்து அதில் உங்களுக்கான இண்டிகேட்டர்கள், ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களோட ட்ரேடை எடுக்கணும். அதாவது பார்க்குறதுக்கு ட்ரேடிங் வியூ,
ட்ரேட் எடுக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் இந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து நம்மளோட செல் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு உடனடியாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டு, அதுக்கு பிறகு நான் எடுத்து பார்த்துட்டு உடனடியாக அந்த இடத்துலையே மறுபடியும் ஒரு பை ஆர்டரை நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். பை ஆர்டரை கரெக்டாக நான் பிளேஸ் பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு அந்த ரெண்டாவது ட்ரேடுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 900 பாயிண்ட்லேயும் டேக் ப்ராஃபிட் வந்து 2700 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து செட் பண்ணோம். நம்ம செட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிட்டு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் குறைஞ்சது 3 கன்ஃபர்மேஷன்களோட ட்ரேட் எடுங்க, பொறுமையாக ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக எல்லாராலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். இதுதான் மார்க்கெட்டில் எனக்கு வந்த லாஸை நான் அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட்டுகள். ஆனால் நமக்கு எல்லா நேரமும் ப்ராஃபிட்டுகள் இப்படி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமையாது. 2 டைம் உங்களுக்கு கண்டினியூவா லாஸ் வந்து அப்படின்னா அந்த டேயை அன்னையோட க்ளோஸ் பண்ணிருங்க. அப்பந்தான் உங்களுக்கு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இல்லை நான் இன்னைக்கே ரிவெஞ்ச் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை எடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஒரு டென்ஷன், லாட் சைஸை அதிகமாக வைக்கிறது செகண்ட் டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. உங்களோட கேபிட்டல் வந்து 0 ஆகுறது வரைக்கும் கண்டினியூவாக ட்ரேட் எடுத்து அந்த நாளோட முடிவுலேயே உங்களோட கேபிட்டலும் 0 ஆகிரும். அடுத்த நாள் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால மைண்ட் கண்ட்ரோலாக ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சேனலோட சப்போர்ட்டும் என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் ரெஃபரல் லிங்க் இருக்கும், மறக்காம தொட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. எங்களோட எல்லா ஹெல்ப்புகளும் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் எதை பற்றி வீடியோ போடணும், உங்களோட டவுட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட சேனல், உங்களுக்காகவே வீடியோ போடுறேன். இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching FX Man Gold.